வணக்கம். கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் முகக்கவசம் அணிவோம், தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம், கொரோனாவை விரட்டுவோம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னையில் நெடுஞ்சாலை பெயர் பலகையில் ஈவேரா பெரியார் சாலை பெயர் மாற்றப்பட்டதால் சர்ச்சை. கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் சாலை என்ற பெயரை மை மூலம் அழித்தது திராவிடர் விடுதலை கழகம். கோயில்களில் நடைபெறும் திருமணங்களில் 10 பேருக்கு மேல் அனுமதி கிடையாது. கொரோனா பரவலை தடுக்க இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடு. மங்களகரமான நாட்களில் பதிவு அலுவலகங்கள் செயல்பட அனுமதி. ஆவண பதிவுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும் தமிழக அரசு அனுமதி. தமிழகத்துக்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்ததன் எதிரொலி. குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் அளவு குறித்து ரேஷன் கடைகளில் விளம்பரப்படுத்த தமிழக அரசு உத்தரவு. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோட்டில் பெற்ற 2 மகன்களையே நரபலி கொடுக்க முயற்சி. தாய் மற்றும் தோழி மீதான புகார் குறித்து போலீசார் விசாரணை. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இந்தியாவில் பயன்படுத்த மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல். வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் மற்ற தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதிக்கவும் முடிவு. பிரபல பாடகியின் 15 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை. கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த பாதிரியார் ஹென்றி உள்ளிட்ட 4 பேர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகள். கோயில்களில் நடைபெறும் திருமணங்களில் 10 நபர்களுக்கு மேல் அனுமதிக்க கூடாது என இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கோவில்களில் திருமணம் நடத்துபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் கோயில்களில் நடைபெறும் திருமணங்களில் 10 பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு சொந்தமான மண்டபங்களில் நடைபெறும் திருமணத்தில் 50 பேருக்கு மேல் அனுமதி கிடையாது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தில் மட்டுமே திருமணம் நடைபெற வேண்டும். கோவில்களில் 100 சதுர மீட்டர் அல்லது 1075 சதுர அடிக்கு 20க்கும் மேற்பட்ட பக்தர்களை அனுமதிக்க கூடாது போன்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அத்தியாவசிய பூஜைகளில் கோவில் நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள பகுதிகளில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். என்னை அழைத்தார்கள். நான் ஒரு அரை நாள் அங்கே போய் யுகாதியும் அவர்களோடு கொண்டாடி விட்டு புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் என்று வேண்டிய அளவிற்கு அந்த நிறுவனத்திடம் தனிப்பட்ட முறையிலும் மத்திய சுகாதாரத்துறையின் கோரிக்கையும் வைத்து தெலுங்கானா மாநில சுகாதாரத்துறையும் இதற்கு உதவி செய்தார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோளும் வைத்தார்கள். இவ்வளவு முயற்சிக்கு பின்பு ராம்டெசிவிர் 1000 வயல்கள் பெறுவதற்கான பெருமுயற்சி எடுத்து அதனால தான் கையோடு எடுத்துகிட்டு வந்துடலான்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புதுச்சேரி மக்கள் அச்சம் இல்லாமல் நிச்சயமாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, அனைவரும் பாதுகாப்பான நடவடிக்கைகளை எடுத்தால் கடுமையான சிகிச்சை தேவைப்படாது. அதனால் அனைவரும் தயவு செய்து மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும், தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தடுப்பூசி திருவிழா நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி திருவிழா நாளையும் நடைபெறும். உங்களுக்காக அரசு சுகாதாரத்துறையை சார்ந்த அதிகாரிகள், டாக்டர்கள், செவிலியர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாரும் தமிழ் புது வருடமாக இருந்தாலும் நாளைக்கு பணியாற்றுகிறார்கள். அதனால் யாரெல்லாம் இந்த தடுப்பூசி போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஆக விடுமுறை நாட்களில் கூட உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே செய்தியாக சொல்கிறேன். புதுச்சேரி விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்போது
ரெம்டெசிவிர் மருந்து தெலுங்கானாவில் இருந்து 1000 டோஸ்கள் தற்போது புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் புதுச்சேரியில் தொடர்ந்து கொரோனா தொற்றை கண்காணித்து வருவதாகவும் அதே நேரத்தில் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் 2வது நாளாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மழை பெய்தது. காலை 5 மணி முதலே கோவில்பட்டி நகரில் லேசான சாரலுடன் தொடங்கிய மழை பின்னர் வெளுத்து வாங்கியது. விளாத்திகுளம், எட்டயபுரம், கயத்தார், கழுகுமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று சாயந்தரம் போல் லேசாக மழை பெஞ்சது. இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. ராமநாதபுரம் நகர் பகுதியிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதிய பேருந்து நிலையம், அரண்மனை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 15 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குடும்ப அட்டைகளுக்கான மண்ணெண்ணெய் அளவு குறித்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் மண்ணெண்ணெய் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தின் மொத்த தேவையில் மண்ணெண்ணெய் அளவு 20% மட்டுமே ஒதுக்கீடாக பெறப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மண்ணெண்ணெய் வழங்கல் அளவு குறித்து குடும்ப அட்டைதாரர்களிடமிருந்து புகார்கள் வராமல் இருக்க அனைத்து நியாய விலைக் கடைகள் மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்களிலும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சித்திரை முதல் தேதி, ஆடிப்பெருக்கு, தைப்பூசம் ஆகிய மங்களகரமான நாட்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்களை திறக்க அரசு முடிவு செய்துள்ளது. மேற்கண்ட நாட்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்களை திறந்து வைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்ததன் அடிப்படையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதே சமயம் ஆடிப்பெருக்கு, தைப்பூச நாட்களில் பத்திரப்பதிவு செய்ய இனி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சாலையில் தடுமாறி விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பண்டாரவிளையைச் சேர்ந்த அபினேஷ் ராஜ் பெங்களூருவில் பணியாற்றி வந்த நிலையில் விடுமுறையில் ஊர் திரும்பினார். தனது நண்பரின் இருசக்கர வாகனத்தில் வில்லுக்குரி அருகே அதிவேகமாக சென்றபோது நிலை தடுமாறி தலை குப்புற விழுந்தார். சில அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தலையில் பலத்த அடிபட்டு உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக செல்போன் கோபுரம் மீது ஏறி ராஜா என்பவர் தற்கொலைக்கு முயன்றார். செங்கத்தை அடுத்த தண்டம்பட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் அவரின் மனைவி அலமேலுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. கணவரின் வீட்டை விட்டு வெளியேறிய அலமேலு ஆதார் கார்டு ஆவணங்களையும் எடுத்துச் சென்று விட்டதாகவும் இதனால் ராஜாவின் சகோதரர்கள் சொத்தை அபகரிக்க முயல்வதாகவும் கூறி டவர் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து சென்ற மேல் செங்கம் போலீசார் ராஜாவிடம் சமாதானம் பேசி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சென்னையில் பிரபல பின்னணி பாடகியின் 15 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த பாதிரியார் ஹென்றி, சிறுமியின் சித்தி, சித்தப்பா உட்பட 4 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐதராபாத்தைச் சேர்ந்த பெண் பாடகி தனது 15 வயது மகளை சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தனது தங்கையின் வீட்டில் விடுமுறைக்காக விட்டுச் சென்றிருக்கிறார்.
அவரை சித்தியான ஷஹினா ஷான், அவரது கணவர் ஜான் ஜெஷில் உறவினரின் மகன் கிளாரோ ஆகியோர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. கீழ்ப்பாக்கம் அலைவ் சர்ச்சில் உள்ள பாரதியார் ஹென்ரியும் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பாக சிறுமி முறையிட்டதை அடுத்து அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வழிபாட்டு தலங்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் மிக தீவிரமாக விதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாளில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. நீங்க தொடரலாம். பாலவேல், கொரோனா நோய் பாதிப்பின் காரணமாக வரலாற்றில் முதன்முறையாக கடந்த ஆண்டு சித்திரை திருவிழா கோயில் வளாகங்களுக்குள்ளேயே பக்தர்கள் அனுமதியின்றி நடத்தப்பட்டது. அது இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதியோடு நடத்தப்படும், பக்தர்கள் பங்கேற்போடு நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் கொரோனாவின் 2வது அலை பாதிப்பின் காரணமாக இந்த ஆண்டும் திருவிழாக்கள், மதம் சார்ந்த விழாக்களுக்கு பக்தர்கள் அனுமதி கிடையாது என்கிற உத்தரவை அரசு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழாவிற்கு பக்தர்கள் அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு பக்கம் எழுந்து வந்தது. இந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வருகிற ஏப்ரல் 15 முதல் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்குகிறது. அதன் பின்னர் ஏப்ரல் 26 வரைக்கும் சுமார் 10 நாட்கள் இந்த விழாவானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த விழா கோவில்கள் வளாகத்திற்குள்ளே பக்தர்கள் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட உள்ளது. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் பக்தர்கள் கோவிலுக்குள் வந்து சுவாமியை தரிசித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு விதியையும் பிறப்பித்திருக்கார்கள். அதாவது இந்த கொடியேற்றமாகட்டும், பட்டாபிஷேகம், திக்விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம் ஆகிய நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், தேரோட்டம் 8 மணிக்கு தேரோட்டம் நடைபெறுவது 5 மணிக்கு நடைபெறுவதால் அந்த சுவாமி புறப்பாடும் காலமும் தேரோட்டம் நடைபெறக்கூடிய காலமும் இடையில் அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் பக்தர்களை அனுமதிக்கிறார்கள். கொடியேற்றம் காலை 9 முதல் 11:30 மணி வரை நடைபெறுவது என்றால் அதற்கு முன்னதாக 6 முதல் 9 மணி வரையும், அதற்கு பின்னர் 11:30 முதல் 12:30 மணி வரையும் பக்தர்களுக்கான அனுமதியானது கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக திருக்கல்யாணத்திற்கு பக்தர்கள் காலை 9:30 மணிக்கு மேலும் மதியம் 2:30 மணி வரையும் அனுமதிக்கப்படுகிறார்கள். திருக்கல்யாணத்தன்று பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் திருமண கோலத்தில் இந்த பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்கான அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கவனிக்க வேண்டியது, சுவாமி புறப்படும் நேரத்தில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதற்கு முன்னதாகவும் அதற்கு பின்னதாகவும் கோயில் வளாகத்திற்குள் பக்தர்கள் தேவையான கொரோனா பாதுகாப்பு விதிகளுடன் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி கோவில் நிர்வாகம் வழங்கி இருக்கிறது. நன்றி வெற்றி, விரிவான விவரங்களுக்கு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த பதாகைகளில் ஈவேரா சாலையின் பெயர் மாற்றப்பட்ட நிலையில் அந்த பெயர் கருப்பு மை கொண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். தற்போது அந்த பெயர் பலகையில், அறிவிப்பு பலகையில் இருந்த இந்த சாலையினுடைய பெயர் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சென்னை சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லியை இணைக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஆரம்ப காலத்தில் வெள்ளையர் காலத்தில் வெஸ்டர்ன் கிராண்ட் ட்ரங்க் ரோடு என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஈவேரா பெரியார் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இன்று காலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே வைக்கப்பட்ட பதாகைகள், வழிகாட்டு பதாகைகளில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த வெஸ்டர்ன் கிராண்ட் ட்ரங்க் ரோடு என்ற பெயரே எழுதப்பட்டிருந்தது. இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளானது. இதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தார். மே 2ஆம் தேதி தமிழக அரசு இதனை உடனடியாக மாற்றாவிட்டால் மே 2ஆம் தேதி இந்த பெயர் மாற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திராவிடர் விடுதலை கழகத்தினர் இந்த பெயரை கருப்பு மை பூசி அழித்திருக்கிறார்கள். சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லி செல்லும் பாதையிலும் பூந்தமல்லியிலிருந்து சென்ட்ரல் செல்லும் பாதையிலுமாக 2
பதாகைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 2 போர்டுகளிலும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் தற்போது அந்த மையை அந்த பெயரை கருப்பு மை பூசி அழித்திருக்கிறார்கள். இதற்கு தற்போது நெடுஞ்சாலைத்துறை இதுவரை எந்த விதமான விளக்கமும் அளிக்கவில்லை. ஆனால் தமிழக அரசின் சார்பில் இந்த ஈவேரா பெரியார் என்ற சாலை பெயர் தமிழக அரசு பதிவேடுகள் மட்டுமே இருப்பதாகவும், நெடுஞ்சாலைத்துறை பதிவேடுகளில் இன்னமும் ஆங்கிலேயர் கால பெயரான கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் என்ற பெயர் தான் நீடிப்பதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பாலவேல் ஆனந்த், தற்போது இந்த பெயர் பலகையில் கருப்பு மை பூசி அழித்தவர்கள் மீது காவல்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நெடுஞ்சாலைத்துறை பதிவேடுகள்ல அந்த சாலையினுடைய பெயர் இல்ல, இது அரசனுடைய பதிவேடுகள்ல மட்டும்தான் இருக்கு. அப்படின்னும் போது இந்த மை பூசி அழித்தவர்கள் அப்படிங்கிறது அது அந்த தொடர்பான இந்த நடவடிக்கை தொடர்பாக ஏதேனும் புகார்கள் பெறப்பட்டிருக்கிறதா? பாலவேல், காலையிலிருந்து இந்த பதாகை தொடர்பான சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்த போதும் இதை தமிழக அரசு விளக்கம் அளித்திருந்தது. ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலினும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த பெயர் பலகையின் பெயரை யார் எப்போது அழித்தார்கள் என்பது போன்ற விவரங்கள் இதுவரை நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. காவல்துறையினரும் நாம் இப்போது இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் சமயத்தில் தான் அருகே இருந்து இது தொடர்பான விவரங்களை மேலிடத்திற்கு தெரிவித்து வருகிறார்கள். இந்த மை அழிக்கப்பட்ட விவரங்களை அவர்கள் தங்களுடைய உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து வருகிறார்கள். திராவிடர் விடுதலை கழகத்தினர் தங்களுடைய முகநூல் ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மையை நாங்கள் தான் அழித்தோம் என்று அவர்கள் தெரிவித்திருப்பதன் மூலமே நமக்கு இந்த தகவல் தெரிய வந்திருக்கிறது. பாலவே, நன்றி ஆனந்த், விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வித்தியாசமான சுவரொட்டிகளுக்கு பெயர் பெற்ற மதுரையில் வினோதமான சுவரொட்டி ஒன்று மக்களை கவர்ந்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு வேட்பாளர்களும் அவர்கள் சார்ந்த கட்சிகளுமே வாக்களித்ததற்கு நன்றி கூறி சுவரொட்டிகள் ஒட்டும். ஆனால் மதுரையில் வீரத்தாய் வேலுநாச்சியார் பேரவை என்ற பெயரில் ஒட்டப்பட்ட சுவரொட்டியில் மதுரை வடக்கு தொகுதியில் தேர்தல் நாளன்று வாக்களிக்காதவர்களுக்கு நன்றி என குறிப்பிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் எலுமிச்சை பழங்களின் விலை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் பொதுமக்கள் தர்பூசணி, எலுமிச்சை பழச்சாறுகளை அருந்தி உடல் சூட்டை தணித்து வருகின்றனர். இந்த நிலையில் தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியை தரும் எலுமிச்சை பழத்தின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எலுமிச்சை பழம் தற்போது 130 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மருத்துவமனைகளில் போதிய படுக்கைகள் இல்லாததால் கொரோனா தொற்றாளர்களை ஏற்றி வந்த அவசர ஊர்திகள் வரிசையில் காத்திருந்தன. மாநிலம் முழுவதும் நாள்தோறும் 6000 பேருக்கு மேல் பாதிக்கப்படும் நிலையில் அகமதாபாத்தில் பாதிப்பு அதிகமாக உள்ளது. இதனால் அங்குள்ள மருத்துவமனைகளில் படுக்கைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மெடிசிட்டி மருத்துவமனையில் உள்ள 2200 படுக்கைகளில் 2008 படுக்கைகள் நிரம்பிவிட்டதாகவும், திங்கள் இரவு 1 மணி நேரத்திற்குள் 45 அவசர ஊர்திகளில் கொரோனா தொற்றாளர்கள் வந்ததால் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் மருத்துவமனை மேற்பார்வையாளர் JV மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 24வது தலைமை தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா பதவியேற்றுக் கொண்டார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேர்தல் ஆணையராக செயல்பட்டு வந்த சுஷில் சந்திரா தலைமை தேர்தல் ஆணையரான சுனில் அரோராவின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து அந்த பதவிக்கு சுஷில் சந்திரா தேர்வானார். 2022ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி வரை அவர் பதவியில் இருப்பார். இவரது தலைமையின் கீழ் கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளன. ரஷ்யாவின் கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் V-ஐ இந்தியாவில் அவசர தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள இந்திய மருந்து கட்டுப்பாடு இயக்குநரகம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்தியாவில் ஏற்கனவே கோவிஷீல்டு, கோவாக்சின் என்ற 2 தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த நிலையில் மருத்துவ நிபுணர் குழுவின் பரிந்துரையின் பேரில் 3வதாக ஸ்புட்னிக் V தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஸ்புட்னிக் V தடுப்பூசியை ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. 60 நாடுகளில் ஸ்புட்னிக் V தடுப்பூசிக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஸ்புட்னிக் V தடுப்பூசி கொரோனாவுக்கு எதிராக 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான செயல்திறன் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
வெளிநாடுகளில் பயன்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவில் அவசர தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய நிபுணர் குழுவின் பரிந்துரையை ஏற்று அவசர கால பயன்பாட்டிற்கு இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் போதுமான மருந்து இருப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. இது தொடர்பாக கடந்த 11ஆம் தேதி நிதி ஆயோக் குழு உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்ததாகும். இந்த கூட்டத்தில் உலக சுகாதார அமைப்புகள் அளித்துள்ள அவசர கால மருந்துகள் அனைத்திற்கும் இந்தியாவில் ஒப்புதல் அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வெளிநாட்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் முதல் 100 பேர் 7 நாட்கள் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. 6000 கிலோ எடையுள்ள குண்டு துளைக்காத வாகனம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. எந்தவிதமான தோட்டாவாலும் கையெறி குண்டுகளாலும் சேதப்படுத்த முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த வாகனம் பயங்கரவாத தாக்குதலை முறியடிக்க உதவிகரமாக இருக்கும். இதில் 6 கமாண்டோக்கள் வரை பயணம் செய்ய முடியும். முதற்கட்டமாக விமானப்படை தளங்களின் பாதுகாப்பிற்காக இது பயன்படுத்தப்பட உள்ளது. மருத்துவ சமுதாயங்களை இழிவுபடுத்தும் வகையில் மண்டேலா திரைப்படம் இருப்பதாக அனைத்து முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் மடோனா அஸ்வின், யோகிபாபு கூட்டணியில் உருவான மண்டேலா திரைப்படம் OTT தளத்தில் வெளியானது. இதில் முடிதிருத்தும் தொழிலாளியாக யோகிபாபு நடித்துள்ளார். இந்நிலையில் முடித்திருத்தம் செய்யும் மருத்துவ சமுதாய மக்களை இழிவுபடுத்தி படத்தில் சில காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மண்டேலா திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் அனைத்து முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்க கூட்டமைப்பு சார்பில் கன்னியாகுமரி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்ணன் படத்தில் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் மூலமாக தனி கவனம் பெற்றிருக்கிறார் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்ராஜ். அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நீங்க எஸ்பியா நடிச்சிருந்தீங்க கண்ணபுரான்ற கதாபாத்திரத்துல. அந்த கதாபாத்திரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி மாரி செல்வராஜ் சாரோட படம் பண்ணுறேன், கர்ணன் ஒரு படம் பண்ண போகிறேன் தனுஷ் சாரோட. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது, கொஞ்சம் கதை கேட்டு போனட்டி அப்படின்னாரு. நான் போனேன். மாரி செல்வராஜ் சார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் அவங்க தான் மாரி செல்வராஜ் சார்ட்ட கூட்டு போனாங்க. ஃபுல் கதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆஸ் இன் என்னுடைய போர்ஷன். ஒரு பிரச்சனை வரும் சார், ஒரு ஊருக்கு போவீங்க, போலீஸ் ஆஃபீஸராக போவீங்க, அங்கே நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அப்படி தான் அந்த படத்தில் நான் கமிட்டானேன். இப்போ அந்த கதாபாத்திரம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பேசப்படுது, அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை குறித்து நீங்களே ட்வீட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது வீரியத்தை குறித்து நான் ட்வீட் பண்ணல. நான் படித்த ட்வீட் அந்த படத்தை பார்த்துட்டு நான் பண்ண ரோல் நல்லா இருக்குங்கிறது மக்களுக்கு பிடிச்சி அவங்க அந்த கேரக்டரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எங்கிட்டையும் சொன்னாங்க ஃபோன் பண்ணி, கண்ணபிரான் என்ன எங்கள் ஊர் ஆளுங்களெல்லாம் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், இது சினிமாங்க நடிச்சு தானே தவிர அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சில மெசேஜஸ்லாம் வந்தது ரிகார்டிங் தட் அந்த கேரக்டரை பற்றி. என்ன நட்டின்னு என்கிட்ட பேசாமல் கண்ணபிரானே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி இல்லை, நான் நடிச்சு தான் இருக்கேன், ரசிகர்களுக்கு நன்றி, என்னுடைய நடிப்பை பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அதில் இருந்தே தவிர அதில் வீரியம் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் இல்லை. இந்த கதாபாத்திரம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்தீங்களா? அதாவது ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். அவர் அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை என்ன எப்படிலாம் நான் அதில் ட்ராவல் ஆகணுங்கிற விஷயத்தை எனக்கு கைட் பண்ணார். இது ஜெயிக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இவ்வளோ நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுக்குங்கிறது படமாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த படத்தில் நீங்கள் மொட்டை அடித்த மாதிரியும் வித்தியாசமான ஒரு மீசை வச்சு இருந்தது. அது கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டுச்சா இல்லை அந்த டைமில் நீங்கள் அப்படி இருந்தீங்க? நான் இப்படி தான் போனேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் தாடி மீசை வளர்த்துருங்க, நீங்கள் அப்படியே வாங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் போனோன்னே இப்படி ஒரு கெட்டப் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். நான் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணார். சார் இதுதான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன்னா அவர் அந்த கெட்டப் அவர் தான் ரெடி பண்ணார், டேரக்டர் தான் ரெடி பண்ணார். அது என்னுடைய எனக்கு அந்த லுக்கே கிடையாது. என்னைக்காவது என்ன அந்த மாதிரி முறுக்கு மீசோட பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் நடிக்கிற இந்த டியூரேஷனில் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆக கூட நான் அதை மெயின்டைன் பண்ணேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த பேண்டமிக் டைமில் கூட நான் முடி வச்சுட்டு தான் இருந்தேன். அந்த ஷூட்டிங் போகும்போது முடி வெட்டினாங்க. அதே மாதிரி செகண்ட் ஷெடியூல் அந்த பேண்டமிக்லாம் முடிஞ்ச ஷெடியூல் போகும்போது அந்த முடியை மொட்டை மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். தங்களது தாயும் அவரை திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் கொடுமைப்படுத்துவதாகவும் நரபலி கொடுக்க முயன்றதாகவும் 2 சிறுவர்கள் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ரங்கம்பாளையத்தைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி ராமலிங்கம் ரஞ்சிதா தம்பதிக்கு 15 வயதில் தீபக் என்ற மகனும் 6 வயதில் கிஷாந்த் என்ற மகனும் உள்ளனர். இதனிடையே ராமலிங்கம் இந்துமதி என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டு முதல் மனைவி, குழந்தைகள், 2வது மனைவி, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என ஒரே வீட்டில் வாழ்ந்துள்ளனர். இதனிடையே இந்துமதியின் தோழியான தனலட்சுமியை ரஞ்சிதா திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஞ்சிதாவும் தனலட்சுமியும் சேர்ந்து கொண்டு மிளகாய் பொடி தூவுதல், அடித்தல் என பல்வேறு கொடுமைகளை தங்களுக்கு செய்ததாக சிறுவர்கள் இருவரும் ஈரோடு எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். தனலட்சுமி சிவனாகவும் ரஞ்சிதா சக்தியாகவும் பாவித்துக் கொண்டு செயல்பட்டதாகவும் தங்களை நரபலி கொடுக்க திட்டமிட்டதால் பயந்து தாத்தா வீட்டிற்கு ஓடிவிட்டதாகவும் சிறுவர்கள் கூறுகின்றனர்.
இப்போது வந்து மிளகாத்தூள் தூவி விடுறது, அப்புறம் வெயிலில் காய வைக்கிறது, அப்புறம் என் தம்பிக்கு வந்து யூரின் போடுற இடத்துல மிளகாத்தூள் போடுறது, அப்புறம் ஹார்பிக் குடிக்க வைக்கிறது, அப்புறம் ரேஷன் அரிசியில் தான் மிளகாத்தூள் சாப்பாடு எங்களுக்கு டெய்லியுமே கொடுப்பாங்க. அப்புறம் என் தம்பியை வந்து பாத்ரூமில் தூங்க வைக்கிறது, அப்புறம் பிளாஸ்டர் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் அதனால் வந்து நரபலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தனால எனக்கு வந்து பயம் பிடிச்சி மறுநாள் காலையில் நான் வந்து என் தம்பியை கூப்பிட்டு ஊரில் இருக்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். அறந்தாங்கி அருகே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் அதனை காய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளாமை வீடு வந்து சேரும் வரை விவசாயிகளுக்கு நல்ல உறக்கம் இருக்காது என்று சொல்லலாம். அறந்தாங்கி அருகே அரசர்குளம் கீழ்ப்பாதையில் வெள்ளாமை வீடு வந்து சேர்ந்த பின்னாலும் கூட விவசாயிக்கு நிம்மதி இல்லை. இங்கே கடந்த 3 மாதங்களாக அரசால் நெல் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் சுமார் 6000 மூட்டைகளை அதிகாரிகள் அடுக்கி வைத்திருந்தனர். அதில் பெரும்பாலானவை தார்பாயால் பாதுகாப்பாக மூடப்படாமலேயே இருந்தன. அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் இந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. அவை முளைவிட்டு வீணாவதை தடுப்பதற்காக வெயிலில் காய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். 2-3 மாசமா வந்து இங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நடந்துகிட்டு இருக்கு. நெல்லெல்லாம் முறையாக கொள்முதல் பண்ணாங்க, அதெல்லாம் இன்னும் குறையும் இல்லை. ஆனால் இப்போ வந்து திறந்த வெளியில் வந்து இந்த நெல்லெல்லாம் அடுக்கி வச்சதுனால வெயில் காலம் தானேன்ட்டு திறந்த வெளியில் நெல் மூடையெல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. படுதாவும் போட்டிருந்தாங்க. ஆனால் படுதெல்லாம் வந்து சரியில்லாத படுதாதனால இப்போ இந்த 2-3 நாளாக பெஞ்ச மழையில் வந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் வந்து பயங்கரமாக நனைஞ்சு சேதம் செஞ்சிருச்சு. இது வந்து உடனே அரசு வந்து கவனத்துக்கு எடுத்து இந்த நெல் மூட்டைகளை வந்து உடனே வந்து அரசு கிடங்குக்கு ஏற்றணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை செய்தும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா, தொடர் மழை என பல சிரமங்களுக்கிடையில் விளைவித்துக் கொண்டு வந்த நெல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வீணாகும் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிடிச்ச நெல் மூட்டை எல்லாமே மழையில் நனைஞ்சி எல்லாம் சேதமாகி கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட இழப்பீடு தர்ற மாதிரி இருக்குது. தண்ணி இந்த பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க, அந்த மூட்டையெல்லாம் எவ்வளவோ நனைஞ்சிருக்கு போயிருக்கு. இதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் இது பண்ணி இதெல்லாம் அப்புறப்படுத்தி காய வச்சு நாங்கள் பண்ணுறோம். இங்கே இருக்க விவசாயிகள் அது மாதிரி அரசாங்கம் வந்து இதை வந்து எடுத்து இது நடத்தணும். மழையில் நெல் மூட்டைகள் நனைவதும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாகும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கை. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 5 மணி செய்திகள் இணைந்து வழங்க முக்கிய செய்திகளின்